இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டால்மேஷன். இந்த டாக் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், டால்மேஷியான்ற நாட்டுல குரோவோசியான்ற ஒரு இடத்துல உருவான பிரீடு. அதனாலதான் இதுக்கு டால்மேஷன் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்ற ஒரு ஸ்டோரி இருந்துட்டு இருக்கு. எல்லாம் இருக்குது, ஓகே. ஆனா இந்த டாக் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நேட்டிவ் பிரீட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பிரீட்ஸுக்கு அடுத்தபடியா நல்ல ஸ்ட்ரெங்தா, நல்ல ஸ்டெமினாரா, நல்ல கார்டிங் பவரோட இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரீடு இந்த டால்மேஷன். இந்த டால்மேஷன் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பிரீட்ஸ் வச்சிருக்கிறோம், மேல் ஃபீமேல் நம்ம கையில இருக்கு. நம்மளுடைய ஓன் பிரீடா இருந்தாலும் இந்த பிரீடு வந்து நம்ம 6 இயர்ஸா பிரீட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த காம்பினேஷன்ல இந்த டால்மேஷன் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆரம்ப காலத்துல உருவாக்கணும். கிட்டத்தட்ட 20 இயர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம இந்த பிரீட் வந்து நம்மளுடைய கிணல்ல நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதை பிரீட் பண்ணிட்டு இருக்கிறோம். 20 இயர்ஸ்க்கு முன்னாடியில இருந்தே இந்த டாக் நம்ம பிரீட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறேன். இது வந்து 20 வருஷம் முடிஞ்சு 21வது வருஷம் இந்த பிரீடை நம்ம ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கிறோம். அவ்வளவு பழமையா நம்ம இந்த பிரீடா பண்ணிட்டு இருக்கிறதுனால இதுக்கு இப்ப நம்ம மாவட்டங்கள்ல நம்ம ஃபேமஸா இந்த டாகை நம்ம வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லா இடங்களையும் கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாவே நம்ம வந்து டால்மேஷன் சப்ளை பண்ணி இருக்கிறோம். இந்த டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆரம்ப காலங்கள்ல ஃபயர் இன்ஜின்களுக்கு முன்னோடியா இதை கொண்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. அதனால இதுக்கு ஃபயர் ஃபைட்டிங் டாக் அப்படின்ற ஒரு நேம் இதுக்கு வந்து பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லா இருந்துட்டு இருந்துச்சு. இந்த டாக்கள் வந்து இன்னைக்கு நமக்கு அழிஞ்சிருச்சு. இந்த இனம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப கம்மியாயிருச்சு. நம்ம நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்துல கூட இந்த டால்மேஷன்ற டாக் வந்து ரொம்ப கம்மியா போயிருச்சு. இருந்தாலும் இந்த பிரீட்ஸை வந்து இன்னைக்கு நம்ம வந்து காப்பாத்திட்டு இருக்கிறோம். ஆரம்பத்திலே சொன்னேன், 20 இயர்ஸா இந்த டாகை வந்து இந்த பிரீடை வந்து நம்ம காப்பாத்தி வளர்த்துட்டு இருக்கிறோம். இந்த டால்மேஷன் டாக் வந்து மற்ற டாகுகள்ல இருந்து ரொம்ப டிஃபரெண்டா, அதனுடைய கலரும் சரி, அதனுடைய அந்த பேச்சஸும் சரி, அதனுடைய அந்த பிரைட்னஸும் சரி ரொம்ப வித்தியாசமா இருந்துட்டு இருக்கும். நல்ல ஒரு விஐபி லுக்ல, நல்ல ஒரு லோ மெயின்டெனன்ஸ்ல, லாங் லைஃப் கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் வரைக்கும் வாழக்கூடிய ஒரு பிரீடு. இந்த பிரீட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்டிங் கண்டிஷனுக்கு, அதாவது சேஃப்டி செக்யூரிட்டிக்கு தேவை அப்படின்னு சொல்றவங்க இந்த பிரீடை எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த காம்பினேஷன் வந்து பயங்கரமான வந்து பவர்ஃபுல்லான ஒரு காம்பினேஷனா இருந்துட்டு இருக்கு. இந்த டாக் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆரம்ப காலங்கள்ல குட்டியில வந்து நல்ல பிளேஃபுல்லா இருக்கும். அதே இது பாத்தீங்கன்னா வளர்ந்தப்புறம் நல்ல வயலன்ஸா மாறிடும். எல்லா பப்பீஸும் இப்ப தூங்கிட்டு இருக்காங்க, பாத்துக்கோங்க. நான் அதனுடைய டஃப்னஸ் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் ஷார்ப் ஆயிட்டாங்க. சரியா, காது கேட்கறதுனாலதான் தெரிச்சு ஓடுறாங்க, பாக்குறீங்கல்ல. இந்த மதரனுடைய ஸ்டோரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மதர் கிட்டத்தட்ட இப்போ 8 இயர்ஸ் ஓல்டு ஆகுது. ஒரு 6 இயர்ஸா இது வந்து இதனுடைய பிரீடு வந்து நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். டாக் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கிறோம். நம்ம இதனுடைய பப்பீஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா இடமும் நம்ம சப்ளை ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 6 இயர்ஸ் 7 இயர்ஸா இந்த பப்பீஸ், இதனுடைய பப்பீஸ் நம்ம பிரீட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். பயங்கர கார்டிங், பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கு. வீட்டில் சேஃப்டி செக்யூரிட்டிக்கு டாக் வேணும் அப்படின்னு சொல்றவங்க, டால்மேஷன் இந்த பிரைட் பிரீட்ல வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இதை சூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இதனுடைய பவர் ரொம்ப கூடுதலா இருக்கும். இன்னொன்று, அது ஃபீமேல் இல்லையா, மெயிலை விட ஃபீமேல் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லா வீடுகள்லையும் ஓரளவுக்கு நல்ல கம்பெனினா, நல்ல வீட்டில் இருக்கவங்களோட பழகவும் செய்யும், நல்ல கன்னிங் பவர் கூடுதலாகவும், நல்ல சென்சிட்டிவ் மைண்டு, ரொம்ப தெளிவு. என்ன அப்படின்னு சொல்லணும்னா, அது வந்து இப்போ ஒரு வீட்டில் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லலாம், அதனுடைய உடைமைகள், அதனுடைய இடம் அப்படின்றத அது தக்க வச்சுக்கிட்டு அந்த இடத்துல அவ்வளவு சீக்கிரத்துல யாரையும் நெருங்க விடாத அளவுக்கு நல்ல ஒரு பெடிகிரி லைனா இந்த மதர் இருந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இதனுடைய பப்பீஸ், இதனுடைய ஜெனட்டிக்ல இருந்து பப்பீஸை நீங்க எடுக்கும்போது கண்டிப்பா ஒரு 75% ஆவது இந்த தாயினுடைய அந்த அக்ரோஷனான குணம், அந்த செக்யூரிட்டி பவர் கண்டிப்பா இந்த பிரீட்ல இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நமக்கு இது 6 இயர்ஸ் ஆயிருச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருச்சு. அப்படின்றப்போ இதை வந்து நம்பி வாங்கலாம். கார்டிங் லெவலுக்கு தேவை, நல்ல கார்டிங் டெண்டன்சிட்டியான டாக் தான் வேணும், ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டாக் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த டாகை சூஸ் பண்ணுங்க. சரியா, ஏன்னா செக்யூரிட்டி டாக்ல இந்த பிளட் லைன் நம்பர் 1 இருந்துட்டு. நண்பர்களே, நம்மளுடைய இந்த சேனல் வந்து 15,000 சப்ஸ்கிரைபரை தொடக்கூடிய கண்டிஷன்ல இருந்துட்டு இருக்கு.
அதுக்கு ஆதரவு தந்துட்டு இருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி. இன்னும் இந்த சேனலை வளப்படுத்துவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பப்பீஸ் தேவை அப்படின்னு சொல்கிறவங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் வேறு ஸ்டேட்டில் இருந்தும் எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு என்கிட்ட இருந்து பப்பி எடுத்துகிட்டு இருக்கீங்க. நன்றி.